18ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும் நிலையில் கூட்டணி விரைவில் இறுதி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சீட்டுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளரை முடிவு செய்யும் பொழுது விலவன்கோடுக்கும் முடிவு செய்து நாங்கள் அறிவிக்கின்றோம். வரணுங்கன்னா வேகமாக வரணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ரொம்ப நெருங்கி இருக்கு. செட்டில் ஆயிரும்னே, மேட்டர் ஆஃப் டேஸ் செட்டில் ஆயிரும். ஏன்னா நமக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ஆன் 16 இருக்கீங்க. ஏன்னா மோடி அவர்கள் 18 இருக்காங்க, 19 இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அவசரம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா முதல் ஃபேஸில் இருக்கும், போன முறை போல் 2வது ஃபேஸில் இல்லை. அதனால் வேகமாக எல்லாம் செட்டில் ஆயிருங்கண்ணா. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. அண்ணே சரியான நேரத்தில் அறிவிக்கிறோங்க அண்ணே. அதுக்கு ஒரு தலைவர் தனியாக ஒரு குழு போட்டிருக்கோம். முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்குது. தமிழகத்திற்கு முதற்கட்ட தேர்தல் என்று தெரிந்தேதான் பிரதமர் தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்துள்ளார் என்றும், பிரதமர் மோடி குறித்த கொடுத்த தேதியைத்தான் தேர்தல் ஆணையம் அறிவித்ததா என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தேர்தல். இன்னும் 32 நாட்கள் தான் இருக்கு. இந்த கால அவகாசம் போதுமானதா இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே தேர்தல் வைத்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க முடிவெடுத்து விட்டார்கள், தயாராக இருக்கிறார்கள். அதில் ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்களுடைய கேள்வியெல்லாம் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு 7 கட்ட தேர்தல். இந்த 7 கட்ட தேர்தலில் 1ஆம் கட்ட தேர்தல் தமிழ்நாடு. இது எப்படி பிரதமருக்கு தெரியும்? பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஒரு 10-15 நாட்களில் 5 முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். நேற்றைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார். வந்து அவர் போனவுடன் இன்று அறிவிப்பு வருகிறது. முதல் கட்ட தேர்தல் 32 நாட்களுக்குள் நடக்கப் போகிறது. அப்போ இந்த தேர்தல் தேதியை சுயமாக, சுதந்திரமாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்கிறதா, அல்ல நரேந்திர மோடி சொல்லி அறிவிப்பு செய்கிறதா கேள்வி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, இன்கம் டேக்ஸை மட்டும் சுற்றி வளைக்கவில்லை, தேர்தல் ஆணையத்தையும் சுற்றி வளைத்திருக்கிறார் என்று மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும். 7ஆம் கட்ட தேர்தல், 6ஆம் கட்ட தேர்தல், 5ஆம் கட்ட தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்லாம் போல அவர் முதல் கட்ட தேர்தலுக்கு 5 முறைக்கு மேலே வரார். அப்படின்னா இந்த தேதி அவருக்கு தெரிந்திருக்கிறது. இவர் குறித்து கொடுக்கும் தேதியை அறிவித்ததா என்ற ஐயம் இருக்கிறது. பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணங்கள் முடிந்த பிறகு அவருக்கு தோதான நாட்களில் தேர்தல் தேதி அறிவித்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது 15 நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியே அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்து கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை என்ன தோன்றுகிறது. புதுச்சேரி தொகுதியில் பாஜகவில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும், சீட் வழங்குவதற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 3 மாத காலமாக யார் வேட்பாளர் என்ற நிலை தெரியாமல், உள்ளூரை சேர்ந்தவர்களா, வெளிமாநிலத்திலிருந்து வருகிறார்களா என்று தெரியாமலும், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த யார் நிற்கப் போகிறார்கள் என்று தெரியாமலும், நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துவர்கள் ஓடுவதும், நிற்க மாட்டேன் என்று வெளிநாடுகளுக்கு ஓடுவதும், நிற்க வேண்டும் என்று சொல்லுவர்கள் சுயேட்சை உறுப்பினர்களாக நிற்க வேண்டும் கேட்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் 50 கோடி ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய இடம் கொடுக்கப்படும் என்று பகிரங்கமாக பேரம் பேசுகிறார்கள். பாஜக குறித்து தவறான தகவல்களை தெரிவித்து வரும் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். சரியான முறையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சைபர் கிரைமில் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நேற்று கூட நம்ம போலீஸ் துறை அணுகி குறிப்பாக மதிப்புக்குரிய நாராயணசாமி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவர் மீது கூடிய விரைவில் வழக்கு பதியப்படும்.
அப்படி வழக்கு சரியான நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் நீதிமன்றத்தினை அணுகி அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.